ஸோ ஹாய் guys, வெல்கம் டு தி கேஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஸ் எ பொக்கேமான் ஃபேனா இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட பொக்கேமான் ரிலேட்டடான கண்டென்ட்ஸை பற்றி போட்டிருக்கேன். அதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஜேர்னி சீரிஸ் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு பொக்கேமான் ஒரேசான்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு நியூ சீரிஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பட் எனக்கு பார்த்தோம்னா பர்சனலாக பேட்டில்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பேட்டிலில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை நான் ரியலி லேர்ன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஆஷோட க்ரோத் எனக்கு நல்லாவே தெரிய வந்தது. ஏன்னா ஆஷ் ஃபஸ்ட்டு அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தார், அண்ட் ஃபைனலாக மாஸ்டர்ஸ் 8 டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸில் நம்ம ஆஷ் எந்த மாதிரி இருந்தார். ஸோ அவரோட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறினது அவரோட கம்ப்ளீட் ஜேர்னியாக இருந்தாலுமே, அதையும் தாண்டி அவர் டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கு போயிட்டு அங்கே நிறைய பேட்டில்ஸ் பண்ண விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையும் தாண்டி அந்த யங் ட்ரைனர்ஸ்க்கே பார்த்தோம்னா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஜிம் லீடர்ஸ், எலிட் ஃபோர்ஸ் சாம்பியன்ஸ், இந்த மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேட்டில் பேஸ்டான ட்ரைனர்ஸை பார்த்தோம்னா ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த வரிசையில் பார்த்தோம்னா இந்த பொக்கேமான் சீரியஸ் நடந்துட்டு இருக்கும்போதே சைட்லேயுமே பார்த்தோம்னா இன்னும் சில சீரியஸ் நடந்தது. எஸ்பெஷலி அது ஸ்பின் ஆஃப் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. பொக்கேமான் க்ரானிக்கல்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்பெஷல் மெகா எவால்யூஷன் எபிசோடான நம்ம ஆலன் பேஸ் பண்ணி ஒரு 4 எபிசோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி பொக்கேமான்ஸை பற்றி சொல்ல போனோம்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் என்னோடய பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா நான் ஒரு சின்ன ஸ்பின் ஆஃப் சீரியஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ஸ்பின் ஆஃப் சீரியஸ் எதை பேஸ் பண்ணது பார்த்தோம்னா, ஆஃப்டர் மாஸ்டர்ஸ் 8 டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த பொக்கேமான் வேர்ல்டுக்கு என்ன நடந்தது அப்படின்ற பேஸ் பண்ணது தான். அதாவது என்னென்னு பார்த்தோம்னா, மாஸ்டர்ஸ் 8 டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸில் அன்டிஃபிட்டபிள் ட்ரைனராக இருக்கக்கூடிய நம்ம லியான் பார்த்தோம்னா, அவரோட ஆப்பனண்ட்டோட ஃபுல் பவரை பார்க்கணுமே சொல்லிட்டு ஆப்பனண்ட்டான நம்ம ஆஷ் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான பேட்டில் கிமிக்ஸுமே இந்த ஒரே பேட்டில் பார்த்தோம்னா பயன்படுத்த வச்சுருப்பாரு. ஸோ இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் அந்த பேட்டில் கமிட்டியே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை ஃபைனலி அவங்க அக்செப்டும் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் லியானால். ஸோ லியான் பார்த்தோம்னா ஆஷோட ஃபுல் பவர் பார்க்கணுமே சொல்லிட்டு அவருடைய எல்லா பேட்டில் கிமிக்ஸுமே பார்த்தோம்னா பயன்படுத்த வச்சுருப்பாரு. அதே தான் பார்த்தோம்னா அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சு, நம்ம ஆஷ் ஃபைனலி லியானை பார்த்தோம்னா டிஃபீட் பண்ணிட்டார். ஸோ புரியுதுல கான்செப்ட். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஏகப்பட்ட மெம்பர்ஸ் இந்த பேட்டில் பார்த்துட்ட பிறகு அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ட்ரைனர்ஸாக பார்த்தோம்னா மாற ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி ட்ரைனர்ஸாக மாற ஆரம்பிக்கிறதுனால என்டையர் வேர்ல்டில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒன் பீஸ் மாதிரி. நீங்கள் எப்படி பார்த்தோம்னா அந்த சீரியஸில் கோல்டி ராஜர் ஒன் பீஸை பற்றி ஷேர் பண்ணும்போது நியூ பைரட் எராவே ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த மாஸ்டர்ஸ் 8 டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு நியூ எராவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதான் ஏகப்பட்ட மெம்பர்ஸ் ட்ரைனர்ஸாக மாறினது. ஸோ அதுக்கான மெயின் ரீசனே நம்ம ஆஷ் தான். பிகாஸ் எதனாலன்னா யங் ட்ரைனரான நம்ம ஆஷ் அன்டிஃபீட்டபிள் ட்ரைனராக இருக்கக்கூடிய லியானியை டிஃபீட் பண்ணிட்டதுனால ஏகப்பட்ட யங் ட்ரைனர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் ஆகிடுச்சு. அது என்னென்னா சாம்பியன்ஸுமே அவங்களால டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இதனால நிறைய ட்ரைனர்ஸ் பார்த்தோம்னா லீக் சேலஞ்சஸாக பார்த்தோம்னா பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கேலர் கமிட்டி பார்த்தோம்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, சேர்மன் ரோஸ் இப்போ இல்லாததுனால அந்த பேட்டில் கமிட்டியை யார் எடுத்து நடத்துகிறான்னு பார்த்தோம்னா நம்ம லியான் தான் எடுத்து நடத்துகிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய யங் ட்ரைனர்ஸை பார்த்தோம்னா சேலஞ்ச் பண்ணணும்னா ஸோ கண்டிப்பாக ஜிம் லீடர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம லியான் பார்த்தோம்னா ஒரு கேலர் லீஜனில் இருக்கக்கூடிய ஜிம் லீடர் டோர்னமெண்ட்டை பார்த்தோம்னா கண்டக்ட் பண்ணுறார். ஸோ அதனால கேலர் லீஜனில் இருக்கக்கூடிய எல்லா ஜிம் லீடர்ஸ்க்குமே பார்த்தோம்னா அவர் இன்விடேஷன் பண்ணுறார். ஸோ அந்த இன்விடேஷன் எல்லா ஜிம் லீடர்ஸுமே பார்த்தோம்னா அக்செப்ட் பண்ணிட்டதுனால இந்த கேலர் ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஜிம் லீடருக்கான டோர்னமெண்ட் பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கேலர் ரீஜனோட ஜிம் லீடரோட டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேட்டில் எல்லா ஜிம் லீடர்ஸுமே அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு தான் பேட்டில் பண்ண போகிறாங்க. எதனாலன்னா ஜிம் லீடர்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரைனர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தோம்னா அவங்க பேட்டில் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் அவங்களோட ஆப்போனண்ட்டே ஜிம் லீடர்ஸாக இருக்கிறதுனால அவங்களோட ஃபுல் பவரில் தான் பார்த்தோம்னா பேட்டில் பண்ண போகிறாங்க. அந்த டைம் நம்ம லியான் பார்த்தோம்னா இந்த கேலர் ஜிம் லீடரோட டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டு அவர் அவரோட சாய்ஸோட வர வச்சுட்டு அவர் எங்கேயோ கிளம்ப போகிறார். ஸோ கிளம்புறப்போ பார்த்தோம்னா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அது என்னென்னா அவர் இந்த ஃபைனலுக்கு ரிட்டர்ன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு எங்கேயோ பார்த்தோம்னா நம்ம லியான் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேலர் ஜிம் லீடரோட டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா ஜிம் லீடர்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக பார்த்தோம்னா பேட்டில் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ இப்ப கதை வந்து பார்த்தோம்னா, லியான நோக்கி போகுது. நம்ம லியான் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கார்ல. ஸோ போற வழியில ஒரு விஷயத்த வந்து அவர் நெனச்சு பார்க்குறார். அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா, கேலர் சாம்பியன் லீக்ல நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா, லைக் பியோனிய வந்து டிஃபீட் பண்றது மூலமா, அவரு வந்து பார்த்தோம்னா, கேலர் ரீஜியனோட சாம்பியனா வந்து மாறியிருப்பாரு. ஆக்சுவலி பியோனி வந்து பார்த்தோம்னா, நம்ம சேர்மன் ரோஸோட பிரதர் அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தோம்னா, அவருமே டிஃபீட் பண்ணிட்டதுனால, சேர்மன் ரோஸ்க்கு வந்து பார்த்தோம்னா, லியான் மேல ஒரு கண்ணு வந்தது. ஸோ அப்பதான் நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி இருந்த சாம்பியன டிஃபீட் பண்ணி அவர் சாம்பியனா மாறியிருப்பார். அவர் சாம்பியனா மாறுனதுக்கான ரீசன் எதனாலன்னு சொல்லிட்டு, அதுக்கான விஷயத்த தான் வந்து இப்போ வந்து நம்ம லியான் வந்து போய் பார்க்க போறார். அது எந்த இடம்னு வந்து பார்த்தோம்னா, அதான் ஐசல் ஆஃப் ஆர்மர். ஸோ லைக் நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய மாஸ்டர் டோஜோல தான் வந்து பயங்கரமா ட்ரெய்னிங் எடுத்து, இப்போ அவர் வந்து சாம்பியனா மாறுனதுக்கான ரீசன், அந்த இடத்துல நம்ம லியான் ஃபைனலி அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டு, அவரோட மாஸ்டரான மஸ்டர்டுமே வந்து பார்த்தோம்னா, நம்ம லியான் வந்து மீட் பண்றார். ஸோ இதுக்கிடையில லைக் கேலரி ரீஜன்ல இருக்கக்கூடிய வேடாம் ஸ்டேடியம்ல வந்து பார்த்தோம்னா, லைக் கிராஸ் டைப் ஜிம் லீடரான மைலோ வந்து வாட்டர் டைப் ஜிம் லீடரான நெசோவ வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு. அதைத் தொடர்ந்து லைக் வந்து பார்த்தோம்னா, ராக் டைப் ஜிம் லீடரான ஜார்டிக்கும், அதே மாதிரி ஐஸ் டைப் ஜிம் லீடரான மெலோனிக்கும் இடையில வந்து பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ எதனால நம்ம லியான் வந்து அவரோட மாஸ்டர பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆக்சுவலி லியானுக்கு வந்து ஒரு கேள்வி வந்து ஏற்பட்டது. அந்த கேள்விக்கான பதிலுக்காக தான் வந்து பார்த்தோம்னா, அவர் இந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்காரு. ஆக்சுவலி நம்ம லியான் வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு சோனி அகைன்ஸ்டா நடந்த பேட்டில்ல அவர் தோத்துருப்பார். ஸோ அதுக்கு அடுத்து எப்பவுமே தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா ட்ரெய்னிங் எடுத்தார். அதுல இந்த மாஸ்டரையுமே அவர் மீட் பண்ணி இவர்கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா, பயங்கரமா நம்ம லியான் வந்து ட்ரெய்னிங் எடுத்திருப்பார். அந்த டைம் அவரோட மாஸ்டர் சொல்லிக் குடுத்த ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா, இருக்கறதுலயே ரொம்பவே டஃப்பானவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெய்னர் தான் சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் மஸ்டர்டுமே வந்து பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த ஃபார்மர் சாம்பியன் தான். ஸோ ஃபைனலி அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த ட்ரெய்னிங் அப்போ வந்து பார்த்தோம்னா, நம்ம லியான் அவரோட சாரிஸாட யூஸ் பண்ணி ஃபைனலி மஸ்டர்டோட மெயின் ஷாவுமே டிஃபீட் பண்ணிட்டதுனால தான் ஸ்டில் மாஸ்டர்ஸ் எயிட் டோர்னமென்ட்டோட ஃபைனல்ஸ் வரைக்குமே லியான் வந்து அன்டிஃபீட்டபிள் ட்ரெய்னரா வந்து பார்த்தோம்னா இருந்தார். ஸோ மஸ்டர்ட் என்ன விஷயத்த வந்து லியானுக்கு சொல்லிக் குடுத்திருந்தாரு வந்து பார்த்தோம்னா, இருக்கிறதுலே டஃப்பானவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெய்னர். அத எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயம் வந்து பார்த்தோம்னா, லியானுக்கு தெரிஞ்சதுனால தான் இருக்கிற எல்லா ட்ரெய்னர்ஸுமே அவர் வந்து டிஃபீட் பண்ண முடிஞ்சது. இன்ஃபாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெய்னர்ஸா இருக்கக்கூடிய சாம்பியன்ஸான லான்ஸ், டயன்தா இந்த மாரி ட்ரெய்னர்ஸுமே நம்ம லியானால டிஃபீட் பண்ண முடிஞ்சதுக்கான ஒரு மெயின் காரணமாவே வந்து இருந்தது. பட் ஆனா, இப்போ லியானுக்கு ஏற்பட்ட அந்த கேள்வி என்ன வந்து பார்த்தோம்னா, லியான டிஃபீட் பண்ணது யாரு? ஒரு யங் ட்ரெய்னர், அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெய்னர். இன்ஃபாக்ட் அவரோட ஃபைனல் போக்கேமான் வந்து பார்த்தோம்னா, அன்எவால்வ்டு போக்கேமானான பீக்காச்சு வந்து பார்த்தோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெய்னரான லியானோட ஃபுல்லி எவால்வ்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு சாரிஸாட வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. இது எப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தோம்னா, லியானுக்கு ஏற்பட்ட கேள்வினால தான் அவரு இங்க இந்த மாஸ்டர பார்க்க வந்திருக்காரு. ஸோ அந்த டைம் அவரோட மாஸ்டர் வந்து பார்த்தோம்னா, லியான பார்த்து, "நீ ரொம்பவே அற்புதமா பேட்டில் பண்ண ஒரு யங் ட்ரெய்னர் அகைன்ஸ்டா" அப்படின்னு சொல்லும்போதே, லைக் லியானுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. நம்ம எதுக்காக இங்க நம்ம மாஸ்டர பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு, மாஸ்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான். ஸோ அப்பதான் மாஸ்டர் வந்து ஒரு விஷயத்த வந்து ரிவீல் பண்ணாரு. அது என்னன்னா, "நீ பேட்டில் பண்ண அந்த யங் ட்ரெய்னர் அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். இன்ஃபாக்ட் அவர் யூஸ் பண்ண அந்த பீக்காச்சு இந்த அளவுக்கு எந்திச்சு பேட்டில் பண்ணணுன்ட்டு அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார்." ஆனா, அங்க நடந்த ஒரு விஷயத்த வந்து அவரோட மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பார். அது என்னன்னா, அன்பிரெடிக்டபிள். ஸோ இந்த விஷயத்த சொல்லிட்டு லைக் நம்ம மஸ்டர்ட் வந்து என்ன பண்றாருன்னா, அவரோட போக்கே பால வந்து வெளிய எடுக்குறார். இதுக்கு அகைன்ஸ்டா நம்ம லியானுமே வந்து பார்த்தோம்னா, ஒரு மாஸ்டர் அகைன்ஸ்டா லைக் அவரோட சாரிஸாலுமே வெளிய கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா, லைக் இந்த வேடாம் ஸ்டேடியமோட ஃபைனல்ஸ்ல லைக் 2 ஜிம் லீடர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா, கேலர் ஜிம் லீடரான ரைஹானும், அதே மாரி ஃபைட்டிங் டைப் ஜிம் லீடரான பியா. ஸோ இவங்க 2 பேர் தான் இப்ப ஃபைனல்ஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்கள யார் வின் பண்ண போறாங்களோ, அவங்க தான் இந்த கேலர் ரீஜியனோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜிம் லீடர்ன்ற டைட்டில் வரப்போகுது. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா, இவங்க 2 பேருமே ஆல்ரெடி லியான் அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணி டிஃபீட் ஆனவங்க தான். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா, லைக் நம்ம ரைஹான் அவரோட ஜைகாண்டாமேக்ஸ் டுரலுடானுக்கும், அதே மாதிரி பியாவோட ஜைகாண்டாமேக்ஸ் மச்சானுக்கும் இடையில பயங்கரமான பேட்டில் வந்து நடக்குது. ஃபைனலி இந்த பேட்டிலோட முடிவுல வந்து பார்த்தோம்னா, லைக் ஜைகாண்டாமேக்ஸ் டுரலுடான் வந்து பியாவோட ஜைகாண்டாமேக்ஸ் மச்சாம்ப டிஃபீட் பண்ணிட்டதுனால, இந்த என்டையர் கேலர் ரீஜியனோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஜிம் லீடர் யாருன்னா, அது நம்ம ரைஹான் தான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, ஸ்மைலிங் ஃபேஸோட நம்ம லியான் வந்து அந்த ஸ்டேடியம்குள்ள வந்து என்ட்ரி குடுக்குறார். ஸோ லியான் வந்து பார்த்தோம்னா, ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவரோட மாஸ்டர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டார். அது என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் கைஸ். ஸோ எப்படி இருந்தது இந்த சீரியஸ்? இந்த சீரியஸ் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடுக்கான ரெஃபரன்ஸ். அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா,
லைக் இந்த மாஸ்டர்ஸ் 8 டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் நடக்கிறப்போ அந்த வேடாம் ஸ்டேடியமில் லைக் பால்டே ரீஜியனோட சாம்பியன் ரேங்க் ட்ரைனரான நெமோனாவுமே அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டோரி வந்து பார்த்தோம்னா நம்ம நெமோனாவை பேஸ் பண்ணதா வந்து இருக்க போகுது. ஸோ ஆல்தான் கைஸ், லைக் இந்த ஸ்பெஷல் சீரியஸை வந்து பார்த்தோம்னா நான் எந்த மாதிரியான டைட்டில் வச்சுருக்கேன்னு வந்து பார்த்தோம்னா பொக்கேமான் ஸ்பெஷல் ட்ரைனர்ஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து எபிசோட் 1 லியான். மாஸ்டர்ஸ் 8 டோர்னமெண்ட் அப்புறமேட்டு நம்ம லியானோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த எபிசோட வந்து பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய எபிசோடு வந்து பார்த்தோம்னா லைக் இந்த மாஸ்டர்ஸ் 8 டோர்னமெண்ட்டால் பால்டியா ரீஜனில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெமோனாவோட பர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்தோம்னா நம்ம அடுத்த எபிசோடில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சீரியஸ் வந்து பிடிச்சிருந்தா சீரியஸ்லி கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சீரியஸை வந்து சொல்லுங்கள். பிகாஸ் எதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொக்கேமான் வேர்ல்டு நான் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். சீரியஸ்லி வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட ரீஜன்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாஸ்டர்ஸ் 8 டோர்னமெண்ட் மூலமாக அடுத்தடுத்த ரீஜன்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம் கைஸ். ஸோ தேங்க்யூ. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய எபிசோட் என்னென்னு வந்து பார்த்தோம்னா லைக் எபிசோட் 2 நெமோனா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.